இன்றைக்கி வந்து ஏப்ரல் 8 2026 வெனஸ்டே. மார்க்கெட் எல்லாம் ஒரே க்ரீன் ஆர் ப்ளூ வாட் எவர் கலர் யூ ஹேவ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 850 பாயிண்ட் நிஃப்டி 50 அப்பு. இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் 3.7% அப்பு. ஆஸ் வி ஸ்பீக் ரைட் நவ் இட் இஸ் 150. மிட் கேப் வந்து த மேக்ஸிமம் கெய்னர் 4%. நிஃப்டி மிட் கேப்பு. நிஃப்டி ஸ்மால் கேப்பு 3.85%. ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டாக்ஸு, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் 6%, 7%, 8% அப்பு. ஸோ அக்ராஸ் த போர்டு எவ்ரி திங் இஸ் அப். எல்லாருக்கும் உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா அண்டு இஸ்ரேல், அமெரிக்கா அண்ட் ஈரானோடு நான் சொல்லுவேன். அமெரிக்கா அண்ட் ஈரான் சீஸ்ஃபயருக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டு 2 வீக்ஸுக்கு சீஸ்ஃபயர் போரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மேஜர் திங் ஃபார் த மார்க்கெட் டு கோ அப். ஸோ மேஜர் ஐட்டம். இதை வச்சு பல ஐட்டங்கள் சீஸ்ஃபயர் ஆனதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வென்ட் சவுத். கிட்டத்தட்ட ஒரு 13-14% டவுனு. ஒரு $94 $95 பிரெண்ட் க்ரூட் ரைட்னோ கோட் ஆகுது. அது இது இந்த நியூஸ் வந்ததுனால ஏஷியா மார்க்கெட்ஸு, ஜப்பானு, யூஎஸ்ஏ, சவுத் கொரியா எல்லா மார்க்கெட்டுமே அப்பு. ஸோ அதனுடைய எஃபெக்டும் இங்கே இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய ருப்பியும் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. 92.5க்கு வந்துருச்சு. அண்டு இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி ரேட் மீட்டிங் இருந்துச்சு. ஆர்பிஐ வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணல, பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜென்ரலாக அவங்களுக்கு வேல்யூ பையிங், ஷார்ட் கவரிங்கு, ட்ரேடர்ஸ் ஷார்ட்டாக இருந்தவங்க வாங்குவாங்க, அல்லது இது வரைக்கும் சைட் லைனில் இருந்தவங்க ஓகே ஒரு நியூஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணுவாங்க, அல்லது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி மார்க்கெட் அப்பில் கொண்டு போயிருக்கு. Let us wait for 2 weeks. Hopefully this war gets resolved. இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம், ஹோப் பண்ணுவோம். இதுக்கு மேலே அப்புறம் அவங்க நெகோசியேஷன்ஸ் இருக்கும், ஈரான் சைடு, யூஎஸ் சைடு. தென் தே மே அக்ரி, தே மே டிஸ்அக்ரி. ஸோ கொஞ்சம் வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகும். பட் ஃபார் நவ் மார்க்கெட்ஸ் ஹவ் ரெக்கவர்ட் அ லாட் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில். ஸோ அதனால் அதான் ஆல்வேஸ் வி சே தட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் யாராலையும் சொல்ல முடியாது. நியூஸ் ஃப்ளோஸை வச்சு இதெல்லாம் டிசைட் ஆகுது. ஸோ ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் we cannot time it, just we have to be disciplined investor. As we always say, India is a long term bull story, so remain invested and enjoy the fruits over the long term.